உங்கள் வீட்டில் பாத்திரம் அடுக்கி வைக்க இடம் இல்லைன்னா இந்த ஹேங்கர் இருந்தால் போதும், சூப்பராக நீங்கள் பாத்திரம் அடுக்கி வைக்கலாம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி வெஜிடபிள் கட்டர்ஸ் போர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். அது வந்து இப்போ மழை டைமாக இருக்கறனால ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹைஜீனிக்காக இருக்கும். அதுக்கு வந்து இந்த கட்டிங் போர்டு மேலே கொஞ்சமாக வந்து சால்ட் சேர்த்துருக்கேன். தூள் உப்பு இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து நான் வினிகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வினிகர் இல்லைனா லெமன் ஜூஸ் இருந்துச்சுன்னா கூட லெமனை வந்து லைட்டாக பிழிஞ்சு விட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வினிகர் சேர்த்ததுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம பேக்கிங் சோடாவும் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது மூணும் சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய எல்லா பாக்டீரியா, ஃபங்கஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து ரிமூவ் ஆயிரும். இப்போ நான் வினிகர் ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்ட உடனே இந்த மாதிரி உங்களுக்கு நுரையாக வரும். ஸோ அது வந்து கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது நல்லா வந்து உங்களுக்கு க்ளீன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க. ஃபுல்லாக வந்து கீழே சைடில் எல்லா இடத்துலையும் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. பேக் சைட்லேயும் வந்து அதில் இருக்கக்கூடிய தண்ணியை லைட்டாக தொட்டு இந்த மாதிரி நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரையான கிளாத்தை வச்சு தொடச்சிக்கலாம். நான் இதில் வந்து இப்போது தண்ணி ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ நல்லா க்ளீனாக இருக்குது. இதை வந்து நான் டேப்பில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக வந்து டேப்பில் தண்ணி திறந்து நம்ம வாஷ் பண்ணோன்னா ஃபுல்லாக இன்னும் நல்லா க்ளீன் ஆயிரும். ஸோ அந்த தண்ணியில் பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குன்னு. ஸோ லைட்டாக வெயில் அடிச்சதுன்னா வெயிலில் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே க்ளீனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இங்கே கார்ட்போர்ட் அட்டை வந்து குட்டி சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது கூட வந்து நம்ம துணி காய வைக்கிறதுக்கு கிளிப் இருக்கும் இல்லையா, அந்த கிளிப்பில் வந்து இந்த மாதிரி அதாவது அதோட மவுத் பார்ட்டில் வந்து டபுள் டேப் வந்து ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா க்ளூ கன் வந்து ஒட்டிக்கோங்க. இந்த டபுள் டேப்புன்றது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. என்கிட்ட க்ளூ கன் இல்லாதனால உங்களுக்கு டபுள் டேப்பில் ஒட்டி காமிச்சிருக்கேன். நீங்கள் க்ளூ கன்னில் ஒட்டினீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். அது உங்களுக்கு வெளியே வரவே வராது. நம்ம கிச்சனில் சமைச்சிட்டு இந்த மாதிரி கரண்டிலாம் கவுண்டர் டாப்லேயே அப்படியே போட்டு வைக்கும்போது அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் வந்து நீங்கள் கரண்டியை வந்து அழகாக வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா நீட்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் பெரிய கரண்டியாக இருக்குது, ஒரு சைடு நிற்காதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பெரிய கார்ட்போர்டில் 2 சைடு வந்து டபுள் டேப்பில் நான் வந்து அந்த கிளிப் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வச்சுருக்கேன். நீங்கள் வந்து க்ளூ கன் இருந்துச்சுன்னா 2 சைடும் கிளிப்பில் க்ளூ கன் ஒட்டிட்டு அதை வந்து கார்ட்போர்ட் பாக்ஸில் ஒட்டிட்டு இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த கேப் தான் எடுத்திருக்கேன். வாட்டர் பாட்டில் கேப் இருக்கும் இல்லையா, அதில் வந்து டபுள் டேப் வந்து பேக் சைடில் ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 வாட்டர் பாட்டில் கேப்லேயும் வந்து நான் ஒட்டிக்கிறேன். ஸோ நம்ம வீட்டில் நிறைய வாட்டர் பாட்டில் கேப் வேஸ்ட்டாக தான் இருக்கும். இதை வந்து சூப்பரான ஒரு ஆர்கனைசராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய டைல்ஸில் இந்த மாதிரி ஒட்டிட்டு நம்ம லைட்டர் எங்கேயாவது போட்டுட்டு தேடிக்கிட்டே இருப்போம். ஸோ கேஸ் ஸ்டவ் பேக் சைட்லேயே நீங்கள் இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அங்கே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம அங்கங்கே போட்டு வைக்கும்போது லைட்டரும் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து ஃபயர் வந்து வராது. ஏன்னா அதில் ஈரப்பதம் இருக்கிறனால சரியாக வராது. இந்த மாதிரி வைக்கும்போது அந்த ப்ராப்ளத்தையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்புக்கு நான் இங்கே ஹேங்கர் தான் எடுத்திருக்கேன். உங்கள் கிச்சனில் இருக்கக்கூடிய பாத்திரத்தை அடுக்கி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் கிச்சன் சின்னதாக இருக்கும், நிறைய ஆர்கனைசர் வந்து காசு கொடுத்து வாங்க முடியாது. அதே மாதிரி ஒரு ஸ்பேஸ் சேவிங் ஒரு ஆர்கனைசராக வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கும். இந்த மாதிரி கடையில் நிறைய ஆர்கனைசர் வந்து வைக்கிறாங்க. பட் ஆனால் நம்ம வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு ஹேங்கர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மெட்டல் பேங்கிள் தான் நான் எடுத்திருக்கேன். பழசாக வந்து பசங்களது சின்னதான மெட்டல் பேங்கிள் நிறைய இருக்கும் இல்லையா, அதை வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பேங்கிளையும் இந்த மாதிரி எஸ் ஊக்கு இருக்கு இல்லையா, அது மாதிரி நீங்கள் வளைச்சி விட்டுக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி எஸ்ஸுக்கு கூட நீங்கள் நிறைய மெட்டல் பேங்கிள் இருந்துச்சுன்னா ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்கள் விண்டோவில் நீங்கள் மாட்டி வச்சுட்டு அதில் கூட நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரத்தெல்லாம் நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு கவுண்டர் டாப் சின்னதாக இருக்கும், ஷெல்ஃப்ஸே வந்து இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய வலையில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்து வந்து அந்த வலையில் வந்து எஸ்ஸுக்கு வந்து அந்த ஷேப்புக்கு கொண்டு வாங்க. ஏன்னா கையில் வந்து லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இருக்கனால குத்திக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஹேங்கரில் நம்ம எஸ்ஸுக்கு வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒன்றுத்தையும் இந்த மாதிரி நல்லா டைட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே இடத்துலையே வந்து நீங்கள் நிறைய பாத்திரத்தை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து ஒரு வால் ஹுக்கோ இல்லை ஆணியோ இருந்தால் மட்டும் உங்களுக்கு போதும். ஸோ இந்த மாதிரி எஸ்ஸுக்கு கூட நம்மளுக்கு ஆன்லைனில் நிறைய விற்கிது. அதை நம்ம வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டான பேங்கில் நீங்களே ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் எஸ்ஸுக்கு வந்து இந்த ஹேங்கரில் வந்து கிட்ட மாட்டிக்கலாம். இப்போ இதில் நான் ஃபுல்லாக மாட்டிட்டேன். இப்போ மாட்டினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி நிறைய பாத்திரம் வந்து அங்கங்கே வந்து போட்டு வச்சுருப்போம், இடம் இல்லாமல் அப்படியே ஒரே இடத்துலையே. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த டூல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பூரி சுடுறது, அப்பளம் பொரிக்கிறது, அதெல்லாம் வந்து இந்த எஸ்ஸுக்கில் வந்து நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி பாட்டில் வாஷ் பண்ணுற ப்ரெஷஸ் இருக்கும், அதுக்கப்புறம் கிரேட்டர், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருளெல்லாம் நீங்கள் இதில் மாட்டிக்கலாம். எவ்வளோ வெயிட்டான பொருளாக இருந்தாலும் உங்களுக்கு இது வந்து எதுவுமே ஆகாது, நல்லா இருக்கும். ஸோ நான் வந்து இங்கே வால் ஹுக் வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மாட்டி விட்டுருக்கேன். நீங்கள் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணுற தோசை கரண்டி, ஜல்லி கரண்டிலாம் கூட நீங்கள் இதில் மாட்டி விட்டுக்கலாம். வடிகட்டி கூட நான் மாட்டி வச்சுருக்கேன். ஸோ நான் தூரமாக எஸ்ஸுக்கு வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் வேணும்னா கிட்ட கூட நீங்கள் வச்சுட்டு அதை வந்து நிறைய திங்ஸ் வந்து மாட்டிக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஒரு 2-3 ஆங்கரில் கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாட்டி வைக்கும் போது உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடியோவில் நான் இந்த டிப் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ பார்க்காதவங்களுக்கு நான் இந்த டிப்பை வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம ஆங்கரில் வந்து எஸ்ஸுக்கு இல்லைன்னா இந்த மாதிரி கிளிப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கிளிப்ஸை வச்சு கூட நீங்கள் வந்து ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஹேங்கரில் இந்த மாதிரி லைனாக வந்து நம்ம வச்சுருக்க கிளிப்ஸை வந்து கிளிப் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கிச்சனுக்குன்னு மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிளிப்பை போட்டுட்டு இதில் வந்து நீங்கள் உங்களோட பேக்ஸு, பெல்ட்டு, ஐடி கார்டு அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கிச்சனுக்கு தேவையான பொருளையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கலாம். பட் கரண்டிலாம் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் சின்னதாக இருக்கிறதுனால அதில் மாட்ட முடியாது. அந்த மாதிரி இருக்கிற பொருளை வந்து நூல் கட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா அதையும் வந்து அதில் மாட்டிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம முட்டை வந்து வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை வெளியே வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். முட்டை வாங்கிட்டு வந்தோடனே தண்ணியில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்ல முட்டையா இல்லை கெட்ட முட்டையான்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஆல்ரெடி நிறைய டைம் வந்து அந்த டிப் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா இதுக்கு மேலே வந்து நல்லெண்ணெய், இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கக்கூடிய பகுதியில் நல்லெண்ணெயை தேய்ச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படி இல்லை நம்ம வீட்டில் நிறைய பழைய அரிசி, ரேஷனில் வாங்கின அரிசிலாம் வேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த அரிசியை இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுட்டு அதுக்கு மேலே முட்டையை வச்சுட்டு இந்த மாதிரி முட்டைக்கு மேலே வந்து நல்லெண்ணெய் தடவி வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் கெடாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.